செல்ல குட்டி பிள்ளைகளா, திரும்பவும் ஆன்லைனில் கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக ஞாயிறு பள்ளி படிக்க வந்திருக்கக்கூடிய உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். கடவுளுடைய கிருபையில் மீண்டுமாக ஒரு புதிய மாதத்துக்குள் பிரவேசித்திருக்கிறோம். அந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இந்த சண்டே ஸ்கூல் படிக்க முன்பாக நம்ம ஏசப்பா நோக்கி நம்ம ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கூடியவரே, இந்த நாளில் இந்த பிள்ளைகள் கற்று தெரிந்து கொள்ளக்கூடிய காரியத்தை ஆசீர்வதித்து கொடுங்க. கற்றுக் கொடுக்கக்கூடிய அக்காமாருக்காக நன்றி செலுத்துகிறோம். அது கிருபை தாங்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த அருமையான பிள்ளைகள் கற்றுக்கொள்வதை மறந்து போகாமல் ஆண்டவராக இந்த கிருபையில வாழ உதவி செய்யுமா இயேசு கிறிஸ்துவில் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். ஹலோ குட்டீஸ், வெரி குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? நம்ம ஒரு புது மந்த்குள்ளே வந்திருக்கிறோம் இல்லையா? நம்ம ஆகஸ்ட் மந்த் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எத்தனை மந்த்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் தெரியுமா? 8 மந்த்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 8 மந்த்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ நம்ம 9th மந்த்குள்ளே வந்திருக்கிறோம். அது எந்த மந்த்? செப்டம்பர் இல்லையா? செப்டம்பருடைய முதல் நாள் நமக்கு சண்டே வந்திருக்கு. ஸோ இந்த செப்டம்பர் இந்த ஃபஸ்ட்டு டே அன்னைக்கே நம்ம சண்டே நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ ஏசப்பா இந்த மாதம் முழுவதும் உங்கள் எல்லாரோடையும் இருப்பாங்க, உங்களை ஆசீர்வதிப்பாங்க. உங்கள் பள்ளிக்கூடத்தில் நீங்கள் போகிற இடத்துல ஏசப்பா உங்களுக்கு நல்ல கிருபை, ஞானம், புத்தியை தந்து நல்ல பிள்ளைங்களா நீங்கள் ஏசப்பாக்காக நடக்கணும். சரியா? கைகளை கொப்பிக்க, கண்களை முடிக்க, தலைகளை தாழ்த்துக்க நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, எங்களுக்கு ஒரு நல்ல நாள் கொடுத்துருக்குறீங்க. இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய கிருபையால் எங்களை பாதுகாத்துக்கொள்ளும், வழி நடத்தியலும், ஆசீர்வதியலும். இன்னைக்கும் நாங்கள் படிக்கக்கூடிய பாட்டு, வசனம், வேத பாடம் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களோட நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, நம்ம போன மாதம் எல்லாமே கொஞ்சம் யூஸ்வலாக நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வேத பாடத்தை நம்ம தியானிப்போம் இல்லையா? ஸோ ஆனால் நம்ம ஒரு 2-3 வாரமாக நம்மளுடைய சண்டே ஸ்கூல் நடக்காததுனால நம்ம விட்டு போன பகுதிகளெல்லாம் எடுத்ததுனால போன 2 வாரம் நமக்கு ஒரு கேப் மாதிரி இருந்ததுனால நம்ம அங்கங்கே இருந்து ஒரு சின்ன ஒரு கதாபாத்திரங்களை மாத்திரம் நம்ம பார்த்து அதை நடத்தணும். ஸோ இந்த மாதம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? போன வாரங்கள் பார்த்த மாதிரி இந்த வாரம் ஒரு வேத பாடம், அடுத்த நாள் இன்னொரு வேத பாடம் அப்படின்ற மாதிரி இருக்காது. எப்பவும் போல நம்ம ஒரு மாசம் ஃபுல்லா ஒரு தொடர் விஷயங்களை பார்ப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம இந்த மாசமும் நம்ம பார்க்க போறோம். சரியா? ஸோ எல்லாத்துக்கும் தயாரா இருங்க. இன்னைக்கு நம்ம எதுல இருந்து ஆரம்பிக்க போறோம்? த பேட்ச் இ. ஓகே, இ பேட்ச் எல்லாரும் போட்டு வந்திருப்பீங்க. இன்னைக்கு தான் அந்த இ பேட்ச். ஏன்னா நம்ம சண்டே கிளாஸ் நமக்கு நின்றுச்சு இல்லைங்களா? நமக்கு அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால நமக்கு இந்த சண்டே கிளாஸ் நின்னதுனால நம்ம அங்கங்கே இருந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து விட்டு போன பாடங்கள், அது வந்து சின்ன பகுதிகளை எடுத்து நம்ம நடத்தணும். ஸோ இந்த மாதத்துலேருந்து நம்ம தொடர்ந்து அதனுடைய காரியங்களை படிக்க போகிறோம். ஸோ இந்த வாரம் இ பேட்ச் எல்லாரும் மறக்காமல் போட்டு நம்ம எடுத்து நீங்கள் அனுப்ப போகிறீங்க. ஓகே, சரி. இப்போது நம்ம முதல்ல என்ன செய்ய போகிறோம்? ஆக்ஷன் சாங் பாடணும். ஆக்ஷன் சாங் பாடணும்னா என்ன பண்ணணும்? உட்கார்ந்துருக்கிற இடத்துல இருந்து நீங்கள் எழுந்து நின்று உங்கள் கைகள் கால்களை நீங்கள் அசைச்சி நீங்கள் ஆக்ஷன் சாங் பண்ண போகிறீங்க. எல்லாம் பண்ணலாமா? ஆர் யூ ரெடி? ரெடி? 1 2 3 கோ. And be glad in it, and be glad in it. This is the day that the Lord has made. I will rejoice and be glad in it.
நல்லா இருந்துச்சா? எல்லாம் என்ஜாய் பண்ணீங்களா? ஓகே, இப்போ எல்லாம் உட்காந்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? மனப்பாட வசனம் படிக்கணும். மனப்பாட வசனம் படிக்கணும்னா உங்கள் கையில் இருக்க உங்களோட பைபிள் நீங்கள் எடுத்துக்கணும். அக்கா சொல்கிற புக்கு எந்த ஏற்பாடு, எந்த டெஸ்டமெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது எந்த டெஸ்டமெண்ட்ன்றதோட எந்த ஹேண்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஹேண்டை வச்சு அதிலேருந்து நம்ம எடுக்க போகிறோம். சரியா? இன்னைக்கு நம்மளுடைய புக்கு 1 சாமுவேல். தமிழில் 1 சாமுவேல், இங்கிலீஷில் 1 சாமுவேல். ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஆல்ரெடி நம்ம படித்த வசனம் தான். ஓல்டு டெஸ்டமெண்ட். ஓகே, ஓல்டு டெஸ்டமெண்ட். ஸோ ஓல்டு டெஸ்டமெண்ட்டை எடுத்தாச்சு. இப்போ 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தமிழ் பைபிளில் பக்கம் எண் 360. ஓகே, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 சாமுவேல் சாப்டர் 15 verse 22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். திரும்பி நான் படிக்கிறேன். 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? ஓகே, இப்போ நம்மளுடைய மெட்டீரியல் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் என் கூட சேர்ந்து அழகாக சொல்ல போகிறீங்க. சரியா? ஓகே, என் கூட சொல்லுங்கள். கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும், ஓகே, கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் யாருக்கு பிரியமா இருக்குமோ? கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? 1 சாமுவேல் 15:22. ஓகே, ஸோ இதுதான் இந்த வாரத்துடைய மனப்பாட வசனம். ஸோ இது எல்லாரும் நல்லா அழகாக படிச்சுக்கிட்டு அழகாக வீடியோ எடுத்து நீங்கள் அனுப்பணும். ஓகே, இப்போது இந்த மாதம் நம்ம சொன்ன மாதிரி ஒரு புது மந்த்து. ஸோ டெஃபினட்டாக ஒரு புது வேத பாடம். அந்த பேட்ச் நம்ம போட்டிருக்கோம். அப்போ எதை பற்றி இருக்கும், என்னவா இருக்கும், எதை பற்றி சொல்ல போகிறாங்க, இதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம வேத பாடம் பார்க்கணும். ஸோ கவனமாக போய் கவனிச்சிட்டு வாங்க.
ஒரு ராணி என்ற கிரீடத்தை எடுத்து இன்னொரு ஒரு அழகான பெண்மணி நானே தேர்ந்தெடுத்து நானே ராணின்னு சொல்லி மன்னிச்சுக்க கூட அப்படின்னு ராஜாவும் முடிவு பண்ணார். இப்போ அடுத்த ராணி யாரு? ராணி வசதி என்ன ஆனாங்க? அதுதான் நம்ம தொடர்ந்து இருக்கிற வாரங்களை பார்க்கிறோம். ப்ளீஸ் பார்க்கலாமா? என்ன கவனிச்சிங்களா? ஆ இன்னைக்கு நம்மள யாரை பத்தி நமக்கு சொன்னாங்க? ஒரு ராணி பத்தி சொன்னாங்க இல்லையா? ஸோ இன்னைக்கு ஸோ ஃபார் நீங்க வேற ஏதோ நினைச்சிருப்பீங்க இல்ல? ஸோ அப்படின்னா அப்ப ஈல எந்தெந்தெல்லாம் கதாபாத்திரங்கள் இருக்கு அதை வச்சு அக்கா எடுத்திருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அதுவும் ஒரு ரிலேட்டட் தான். பட் நம்ம இன்னைக்கு நம்ம சொன்ன அந்த வேத பாடத்துல இருந்து பார்க்கும்போது ஃபார் எக்ஸிட் இல்ல, ஃபார் எக்ஸிட். இங்க ஒரு ஆள் எக்ஸிட் ஆறாங்க இல்ல, வெளியில போறாங்க. யார் அது? வஸ்தி அப்படிங்கிற அவங்க ஒரு குவீன் இல்ல, அவங்க ஒரு குவீன், ராணி. குவீன் அப்படின்னா ராணி, பிரின்சஸ் அப்படின்னா இளவரசி. ஸோ ஷீ இஸ் அ குவீன். அவங்க அந்த இடத்துக்கு ஒரு ராஜஸ்திரீ. ஓகே, அவ்வளோ ஒரு குவீனா இருக்கிறவங்க எக்ஸிட் ஆகுறாங்க. அதாவது அவங்க வெளியே அனுப்பப்படுறாங்க. இனி நீ ராணி இல்லை, நீ போ அப்படின்னு சொல்லி அவங்கள வெளியே அனுப்புறாங்க. எதனால இது நடக்குது? அவங்க ராஜாக்கு கீழ்ப்படியில அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு நடக்குது. சரி, இப்போ அவங்க செஞ்சது கரெக்டா இல்லை அவங்க செஞ்சது தப்பா? ஏன்னா இது சில வேத அறிஞர்கள் ஆராய்ச்சியாளர்கள் அவங்களாம் சொல்லும்போது அவங்க பண்ணதெல்லாம் தப்பு இல்லை. சரி, அது நமக்கு வேண்டாம். ஓகே, நமக்கு அது வேண்டாம். இந்த ஒரு ஹிஸ்ட்ரியில, இந்த ஒரு வரலாறுல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. இப்போ ராணி இல்லை, ராணிய வெளியே அனுப்பிட்டாங்க. எதனால அனுப்பிட்டாங்க? அவங்க கீழ்ப்படியில. சரி, இப்போ அப்ப இதுல இருந்து நம்ம என்னக்கா தெரிந்து கொள்ள போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நான் ஒரு காரியம் சொல்ல போறேன், நீங்க கவனிக்கணும். சரியா? இப்போ ராஜா அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு, ஆகாஸ்வர் ராஜா இல்லையா? இப்ப அவர் ராஜா இருந்தாரு. இப்ப அவர் யாரு? ஒரு சாதாரண மனுஷன். ஆனா ஒரு மனுஷனுக்கே அவர் யாரானா ஒரு ராஜா இல்லையா? இப்போ அவர் கீழே ஒரு அரசாட்சி இருக்கு, அவர் கீழே எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாரும் நீங்க தான் ராஜா, நீங்க தான் ராஜா அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு ஒரு பவர் ஃபீல் ஆகுது இல்லையா? ஈஸ் இன் பவர். அவர் நினைச்சா அவரால் என்ன வேணா பண்ண முடியும். ஏன்னா அவர் நினைச்சோன்ன இப்படிங்கிறதுக்குள்ள ராணிய நீங்க இனி ராணி இல்லை அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு லேடியா, ஒரு உமனா மாத்திட்டார் இல்லையா? எப்படி இருந்த ஒரு ராஜஸ்திரீ ஒரு ராணிய வித்தின் அ மினிட்ல இப்படிங்கிறதுக்குள்ள அவங்கள ராணி இல்லாம அவங்கள ஒரு சாதாரண லேடியா அவங்களோட லைஃபே மாத்திட்டாங்க. அந்த அளவுக்கு இஸ் வெரி பவர்ஃபுல். ஆனா அன்பு குட்டி தம்பி தங்கச்சி, அவர் ஒரு சாதாரண மனுஷன் இல்லையா? ஆனா அப்படிப்பட்ட ஒரு சாதாரண மனுஷனுக்கு ஒரு ராஜாக்கே கீழ்ப்படியில, அவருக்கு கீழே இருக்கிறவங்க கீழ்ப்படியில அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்போ நம்மளை படைச்சவர் இல்லையா? நம்மளை எதுல படைச்சிருக்காரு? அழகா களிமண்ணில் எடுத்து 2 கண்ணு, மூக்கு, வாய் இதெல்லாம் அழகா பண்ணி நமக்கு அவருடைய மூச்சை கொடுத்து நம்மளை உருவாக்குனார் இல்லையா? நம்ம படிச்சிருப்பீங்களா, ஆதாம் எப்படி உருவாக்குனாரு? அப்படின்னு அவர் ஊதி அவர் உருவாக்குனார் இல்லையா? அப்போ அதே மாதிரி நம்ம எல்லாரையும் படைச்சிருக்கிற ஏசப்பா நம்மளை உருவாக்கி நம்மளை படைச்சி அவருடைய கைக்குள்ள நம்மளை வச்சிருக்காரு. என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன் அப்படி சொல்றாரு இல்லையா? அப்படி வச்சிருக்கிறவருக்கு நம்ம கீழ்ப்படியலனா கோபம் வருமா வராதா? தெரியலக்கா, வருமா வராதா? வரும் இல்லையா? ஒரு சாதாரண மனுஷனுக்கே கோவம் வருது இல்ல? ஒரு ராஜா, அவர் கீழே கொஞ்சம் மக்கள் இருக்காங்க, கொஞ்சம் உலகம் எவ்வளோ பெரிய உலகம், ஆனா அவர் கீழே ஒரு அரசாட்சி இருக்கு, ஒரு ராஜா இருக்காரு, அவர் கீழே ஒரு மக்கள் இருக்காங்க. ஆனா அவங்களே ஒருத்தர் அவருக்கு சொல்றத கேட்கல அப்படின்னா அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. ஒரு மனுஷன். அப்போ ஒரு கடவுள், நம்மளுடைய கடவுள், உயிருள்ள கடவுள், அவருடைய பிள்ளைங்க அவருக்கு என்ன செய்யணும்னு நினைப்பாரு? கீழ்ப்படியணும்னு நினைப்பாங்க இல்லையா? மிக மிக முக்கியமான காரியம் கீழ்ப்படிதல். இன்னைக்கு எத்தனை குட்டி தம்பி தங்கச்சி நீங்க சண்டே கிளாஸ் பார்க்குற பிள்ளைங்க, ஆனால் நீங்கள் வீட்டில் கீழ்ப்படுறீங்களா? அப்பா அம்மா சொல்கிற பேச்சை கீழ்ப்படுறீங்களா? ஸ்கூலில் மிஸ்ஸு சொல்கிற பேச்சை கீழ்ப்படுறீங்களா? சண்டே ஸ்கூலில் அக்கா சொல்கிற பேச்சை நீங்கள் கீழ்ப்படுறீங்களா? இல்லை அண்ணன் சொல்கிற பேச்சை நீங்கள் கீழ்ப்படுறீங்களா? உங்கள் சர்ச்சில் இருக்கிறவங்க பெரியவங்க, உங்கள் சர்ச்சில் இருக்கிற பாஸ்டர் அவங்க சொல்கிறத நீங்கள் கீழ்ப்படுறீங்களா? அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நம்ம ஏசப்பா கிட்ட கேட்க போகிறோம். சரியா? ஏசப்பா எனக்கு அந்த கீழ்ப்படுதல் ஆவியை எனக்கு கொடுங்க, நான் நல்ல பிள்ளையா எனக்கு உடனே அந்த கீழ்ப்படுதலை எனக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. சரியா? அதை நம்ம கேட்கலாம். உங்கள் கைகளை கொப்பிக்கங்க, கண்களை முடிக்கங்க, தலைகளை தாழ்த்துங்க, நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, இன்னைக்கு நாங்கள் படித்த இந்த வேத பாடத்தின்படி ஏசப்பா ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ கோவம் வருது, அவன் கீழே இருக்கிறவங்க கீழ்ப்படியலன்னு சொல்கிறப்ப அவ்வளோ ஒரு கோவம் வரும்போது
ஏசப்பா எங்களை படைச்ச நீங்கள் இவ்வளோ பெரிய கடவுள். நிறைய தடவை நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்காம இருந்திருக்கோம். உங்கள் சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்காம இருந்திருக்கிறோம். எங்களை மன்னிச்சிடுங்க ஏசப்பா. நீங்கள் சொல்கிறத நாங்கள் கீழ்ப்படியவும், உங்களுக்கு பிரியமுள்ள பிள்ளையாக நாங்கள் நடக்கவும், உங்கள் இருதயத்துக்கு ஏற்றவர்களாக நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை வழி நடத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் கரங்களை ஒப்பு கொடுக்குறோம், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே, இப்போ எல்லாருக்கும் பிடிச்ச ஆக்டிவிட்டி செக்ஷன் போகலாமா? இப்போ ஒரு ஆக்டிவிட்டி செக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி 2 திங்ஸ் நமக்கு தேவை. ஓகே, இன்றைக்கி நான் வந்து ஒரு கலராக கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் எனி கலர்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பரில் கலர் அடித்து யூஸ் பண்ணலாம். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, 2 ஷேப் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் ட்ரையாங்கிள் பண்ணுறேன். ட்ரையாங்கிள் பண்ணிடுவீங்கல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் பண்ண போகிறோம். ஸோ இது கலர் பேப்பர் இருந்தால் கலர் பேப்பர் எடுங்க, இல்லை கலர் பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒயிட் பேப்பரில் கலர் அடிச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேப்பரில் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள். அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, இதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி மீதி இந்த பீஸ் இருக்கு இல்லையா, அதை நான் எடுத்து விட்றேன். இப்போ இது ஒரு ஸ்கொயர் ஆயிடுச்சு. இப்போது நம்மக்கிட்ட என்ன இருக்குது? ஒரு ட்ரையாங்கிள், ஒரு ஸ்கொயர் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ட்ரையாங்கிள் இருக்குயா, இந்த ட்ரையாங்கிளில் இந்த பேஸ்ட் மாதிரி போட்டு இதை ஒட்டிட போகிறேன். இப்படி ஒட்டணும். அதாவது இந்த கொஞ்சோண்டு பகுதியை மட்டும்தான் மேலே ஒட்டணும், ஃபுல்லாக ஒட்டக்கூடாது. சும்மா லைட்டாக இப்படி ஒட்டினா போதும். ஒட்டிக்கிச்சா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் இன்னும் தெரியலையா? சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்றதை நான் காட்டுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நல்லா கவனிங்க. தெரியுதா? மேலே நான் ஒரு வீடு மாதிரி இதை பண்ணியிருக்கேன். நம்ம வீடுன்னு சொல்லலாம், இல்லை நம்ம பேலஸ் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். இப்போ ராஜாக்கள் இருக்காங்க இல்லையா, அதனால் நம்ம பேலஸ்ன்னு சொல்லிக்கலாம். இப்போ இது ஒன்று ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி இன்னொன்று பண்ண போகிறோம். இன்னொரு கலர் நான் என்ன வச்சுருந்தேன்? க்ரீன் வச்சுருந்தேன். ஓகே ஓகே இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதே மாதிரி ஒரு ஷேப் தான் பண்ண போகிறேன். ஆனால் இதை நான் கொஞ்சம் ஹட்டு ஷேப்பில் பண்ணலான் இருக்கேன். ஓகே, ஹட்டுனா கொஞ்சம் யூ மாதிரி பண்ணிக்கணும். இது இப்படியே பண்ணலாம்லக்கா, எதுக்கு நம்ம டபுள் பேப்பர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நான் சொல்கிறேன். ஏன் நம்ம டபுள் பேப்பர் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போது இதுலேயே நான் கட் பண்ணி, இதுலேயே நான் 2ஆக கட் பண்ணிவிட்டு, இப்போ இது மேலே நான் இப்படி ஒட்ட போகிறேன். இப்போ இது வந்து வேஸ்ட்டு தானே, ஏன்னா நம்ம ஒரே பேப்பரில் தான் எப்படி இருந்தாலும் பண்ண போகிறோம். ஸோ இது இப்படி வெட்டி ஒட்டுறதுக்கு நம்ம அதே மாதிரி கட் பண்ணி அழகாக ஒரே பீஸில் நம்ம ஒட்டிக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஓகே, அது கரெக்டு தான். ஆனால் ஏன் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இதை வெட்டியாச்சா? இப்போ ஹட்டு ரெடி. இப்போ இதுவும் ரெடி, எங்க இதுவும் ரெடி. ஓகே, இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த மாதிரி 2 பீஸை எடுத்து இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர் இருக்கு இல்லையா, இந்த ஒயிட் பேப்பரில் ஒட்ட போகிறோம். நான் ஆல்ரெடி ஒட்டியிருக்கேன், பாருங்கள். அழகாக இருக்கா? ஒட்டியிருக்கோமா? என்ன எழுதியிருக்கேன் மேலே? தமிழில் எழுதியிருக்கேன். ஸோ தமிழ் தெரிஞ்சவங்க படிக்கலாம், தமிழ் தெரியாதவங்களுக்கு கஷ்டம் இல்லையா? என்ன எழுதியிருக்கேன்? வஸ்தி ராணி ராஜா. ஓகே, அகாசுவர் ராஜா வஸ்தி ராணி அப்படின்னு எழுதியிருக்கேன். சரி, இப்போ அந்த இடத்துல நான் நிறைய எழுதியிருக்கேன். என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பேலஸ், அதாவது அரண்மனை. அதே மாதிரி அவங்க எங்கே நடத்தினாங்க? இந்த கார்டன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீஸ்ட் அப்படின்னா விருந்து வச்சிருந்து அவங்க ராஜகூடத்தில் அது பண்ணாங்க. அதே மாதிரி இது ராயல் ஹவுஸ், அவளுடைய இதுலேயும் அவங்க வந்து நடத்தினாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு வசனத்தில் இருக்குது. சரி,
இப்போ இங்க என்ன நடந்தது? இப்போ நம்ம வெளியில இருந்து தான் பார்க்குறோம் இல்லையா? இது நம்ம வெளியில இருந்து பார்க்குறோம். இது ஒரு அரண்மனை, இங்க ஒரு நடக்குது. ஏன்னா இது வந்து பிங்க்ல கொடுத்துருக்கேன் நான் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? வெறும் அந்த ராஜாக்கள் இருக்கிற இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கும். சரியா? அந்தபுரம் அப்படின்ற மாதிரி நம்ம தமிழ்ல சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ராணிகள் மட்டும் தனியா இருக்கிறதுக்கு, அவங்களுக்கு வேலை செய்யறவங்க, அந்த ஒரு ஸ்திரீகள் இருக்கிற இந்த இடத்துக்கு அவங்க வரக்கூடாது இல்லையா? ஆண்கள் இருக்கிற அந்த இடத்துக்கு அவங்க வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பண்ண நான் பிங்க்ல வந்து சும்மா அதை ஒரு இது பண்றதுக்காக பிங்க்ல கொடுத்துருக்கேன். இப்போ வெளியில இருக்கு, உள்ள என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாமா? இப்போ இதை நீங்கள் அழகாக பண்ணி நீங்கள் வீட்டில் இதே மாதிரி சொல்ல போகிறீங்க. சரியா? என்ன பண்ணுறோன்னா, இங்கே வஸ்தி இருக்காங்க, இங்கே அகாசுவர் ராஜா இருக்காங்க. இப்போ இங்கே உள்ளே என்ன நடக்குது வெளியிலேருந்தே பார்க்குறோமே, நம்ம உள்ளே போய் ஒரு வியூவர்ஸாக என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? உள்ளே போய் பார்த்தோன்னா, உள்ளே போகலாமா? இப்போ தெரியுதா நான் ஏன் வந்து சிங்கிளாக ஒட்டாமல் டபுளாக ஒட்டியிருக்கேன். சரியா? இப்போ நம்ம ரெண்டாக பண்ணால் இந்த மாதிரி ஒரு பீஸ் மாதிரி நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ இங்கே யார் இருக்கா? அகாசுவர் ராஜா இருக்காரு. அண்ட் அகாசுவர் ராஜா என்ன சொல்றாரு, அங்க இருக்கிறவங்க கிட்ட, அந்த பிரதானிகள் கிட்ட சொல்றாங்க, போய் யாரா கூட்டிட்டு வாங்க, கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ இந்த அரண்மனைக்குள்ள என்ன நடக்குது இதை போய் நம்ம பார்க்கலாமா? இதுக்குள்ள யார் இருக்கா? வஸ்தி இருக்காங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஸோ இந்த 2 அரண்மனைகளுக்குள்ளேயும் இதுதான் வந்து நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் அழகாக இன்னைக்கு இது மாதிரி பண்ணி நீங்கள் வீட்டில் எப்படி அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, ஸோ இது நம்ம பார்க்கும்போது இது அழகாக தெரியுது. இங்கே வந்து ராஜா இருக்காரு, ராணி இங்கே அவங்களுடைய ராயல் பேலஸில் இருக்காங்க. அவங்களுடைய இடத்துல இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, ஆனால் இதெல்லாம் நம்ம வெளியே இருந்து பார்க்குறோம் இல்லையா? உள்ளே என்ன தான் நடக்குது ஆஸ் அ வியூவர்ஸ் உள்ளே போய் பார்க்கலாமா? உள்ளே போய் பார்க்கும்போது ராஜா சொல்கிறார் அந்த பிரதானிகள் கிட்ட, போய் அவங்கள கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே என்ன நடக்குது? வஸ்தி சொல்கிறாங்க, நான் போக மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இதுதான் ஆக்டிவிட்டி. இதை நல்லா அழகாக இன்னைக்கு வீட்டில் பண்ணி நீங்கள் அழகாக சொல்ல போகிறீங்க. சரியா? சரி, அடுத்த வாரம் என்ன பேட்ச்? அடுத்த வாரம் இது என்னக்கா புரியலையே? இது க்ரௌன். ஓகே, அடுத்த வாரம் க்ரௌன் பேட்ஜ் அழகாக செஞ்சு கொண்டு வாங்க. அடுத்த வாரம் நான் அவங்க எல்லாரையும் பார்க்குறேன். நீங்கள் ரொம்ப அழகழகாக விதவிதமாக க்ரௌன் செய்யணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நல்லா அழகாக டிஃப்ரெண்ட்டாக உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி கொடுத்து நீங்கள் க்ரௌன் பேட்ச் செஞ்சு உங்கள் பேர் எழுதி கொண்டு வாங்க. அடுத்த வாரம் நான் அவங்க எல்லாரையும் பார்க்குறேன். பாய். போன வாரம் கேட்ட கேள்விகளுக்கு பதில். மேரோம் என்பது என்ன? யோசுவாவின் புத்தகம் 11வது அதிகாரத்தில் 5 கேள்வி கேட்டோம். மேரோம் என்பது என்ன? ஏரி என்பது சரியான விடை. எதன் குதிகால் நரம்புகளை அறுக்க வேண்டும்? குதிரைகள் என்பது சரியான விடை. தலைமையான பட்டணத்தின் பெயர் என்ன? தலைமையான பட்டணத்தின் பெயர் என்ன? ஆத்சோர் என்பது சரியான விடை. எந்த பட்டணத்தை மட்டும் சுட்டெரித்து போட்டார்கள்? ஆத்சோர் என்பது சரியான விடை. ஆலாக், ஏர்மோன் இவைகள் என்ன? மலைகள் என்பது சரியான விடை. இந்த 5 கேள்விக்கும் பதில் எழுதி மெமரி வர்ஸ் வீடியோ அனுப்பிச்சு பேட்ச் படம் குத்துற பிள்ளைகளுடைய பேர்களை இப்போ ஆல்பபெட் ஆர்டரில் வாசிக்கிறேன். உங்கள் பேர் வரும், கவனமாக கேளுங்க. அகப்பே யாழ்னி சிஎஸ் திருவேண்ட்ரம், ஆனி ஜொகனா ஜே செவப்பேட்டை, பிளெஸான் டிபி கைவண்டூர், கேலப் ஜோயல் ஜேவி பெங்களூர், டேரிஸ் ஜோனத்தான் சுவிட்சர்லாந்து, டெபோரா ஜோன் சுவிட்சர்லாந்து, ஹேனா பிரிசிலா ஜே பாடி, ஜேசன் இமானுவேல் ராஜ் விஜே திருநின்றவூர், ஜேசன் ஜோனத்தான் ஜே பெரியகுப்பம், ஜோகன் சாமுel ஜெஷுரன் எம் பெங்களூர், ஜோனாஸ் சூசன் ஜெகோஷிபா எம் பெங்களூர், ஜாஷ்வா ஜேவி பெங்களூர், ஜூடா பென்னேரிய பாடி, கெசியா ஆட்லின் டேஃபடில் ஜி கீழ்பாக், மெர்சி மெட்டில்டா கே பூந்தமல்லி நேயன் ஐயா திருநின்றவூர், ரிச்சர்சன் டிபி கைவண்டூர், சாண்டோ ஜோஸ்பின் சிஎஸ் திருவேண்ட்ரம், ஷர்லி ஜிபி கைவூர். போன வாரம் லெட்டர் எல் அப்படின்ற பேட்ச் குத்தி அனுப்ப சொன்னாங்க. உங்கள் குத்தி அனுப்பிச்சிருக்கீங்க. உங்கள் படங்கள் இப்போ வரும், கவனமாக பாருங்கள்.
இந்த வாரம் யோசுவாவின் புத்தகம் 12வது அதிகாரத்திலிருந்து 5 கேள்விகள். அர்னோன் என்பது என்ன? அர்னோன் என்பது என்ன? யாப்போக்கு இது என்ன? யாப்போக்கு இது என்ன? கின்னரோத் என்பது என்ன? கின்னரோத் என்பது என்ன? ராசசரில் மீதியான ராஜா பேர் என்ன? ராசசரில் மீதியான ராஜா பேர் என்ன? மொத்தம் எத்தனை ராஜாக்கள் இஸ்ரவேலர் முறியடித்தார்கள்? மொத்தம் எத்தனை ராஜாக்களை இஸ்ரவேலர் முறியடித்தார்கள்? இந்த 5 கேள்விக்கும் பதில் எழுதி மெமரிவர்ஸ் வீடியோ அனுப்பிச்சு பேட்ச் படம் குத்தி வரக்கூடிய 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குள்ள 9841250070 அனுப்புங்க. மறந்துடாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு பிறந்தநாள் வருதுன்னு சொன்னால் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து 14ஆம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு பர்த்டே வந்தால் உங்கள் அழகான படம், உங்கள் பேர், உங்கள் ஊர், உங்கள் டேட் ஆஃப் பர்த் ஆரம்பிச்சா நாங்கள் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுவோம், ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடுவோம், ஹாப்பி பர்த்டேக்காக ஜோம் பண்ணுவோம். என்னைக்குள்ளே அனுப்பணும்? வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை 3ஆம் தேதிக்குள்ளே அனுப்பணும். ஏசப்பா நோக்கி ஜெபம் பண்ணலாமா? நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, இந்த நாளில் இந்த அருமையான பிள்ளைகள் கற்று தெரிந்து கொண்டதை நீங்கள் ஆஸ்வதித்தாங்க. அது 1க்கு 30, 60, 100 பலன் தருவதற்கு உங்கள் கிருபை தாங்கட்டும். இந்த பிள்ளைகள் நிமித்தமாக இந்த குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்படட்டும். அது நாம மகிமைப்படட்டும். துதி ஸ்தோத்திரம் கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். காட் bless you. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.